சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் இந்த ஃப்ரீ கன்சென்ட். அடிக்கடி உங்களுடைய பெருவினாக்களில் கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு வினாக்களில் இந்த டாபிக் வராமல் இருக்கவே இருக்காதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இசைவு ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் ஊரை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரீ கன்சென்ட் என்பது ஒரு ஒப்பந்தம் சுதந்திரமாக, ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும். ஒரு ஒப்பந்தம்ன்றது எப்படி நம்ம நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும். தன்னிச்சையாக யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல், தேவையில்லாமல் ஒருத்தர் உங்களை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லாமலும் இருக்க வேண்டும். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருடைய தொந்தரவுக்கும் நீங்கள் ஆளாகி இருக்கக்கூடாது. உங்களுடைய கான்ட்ராக்டை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்து வரையறை செஞ்சதாக இருந்திருக்கணும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சென்ட்னு அர்த்தம். இல்லைன்னா அதற்கு பெயர் ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. கீழ்கண்டவற்றில் பாதிப்படைந்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கீழே கையை காமிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் உங்களுடைய கான்ட்ராக்டில் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீ கன்சென்ட் கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எந்த இடத்துல புகுத்தி எழுதணுன்றது நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் மொத்தம் 5 கான்செப்டை சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கோர்சியன் இருக்கக்கூடாது, வற்புறுத்தலோ அச்சுறுத்தலோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ், அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கறது. நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறது. அவர் சொல்கிறாருங்க நீங்கள் இதை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோவை பார்க்க போகிறோம். அதனால் பயம் வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்குங்க. இதுலேருந்து சிறு வினாக்கள் அடிக்கடிக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் தனி வீடியோவை நம்ம அதை பண்ண போகிறோம். ஒரு அதிகப்படியான அழுத்தம் யாருக்கிட்ட இருந்தோ வருது, அதன் மூலமாக நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளே போகிறீங்கன்னா அந்த ஒப்பந்தம் ஃப்ரீ கன்சென்ட் ஒப்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். ஃப்ராட், மோசடி செய்கிறாங்க. மோசடி செஞ்சு ஒரு ஒப்பந்தம் தயார் செய்யப்படுகிறது என்றால் அந்த ஒப்பந்தமும் ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. செக்ஷன் 13 and 14 டிஃபைன் பண்ணி சொல்கிற விஷயங்கள் இவ்வளவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன், திரித்து சொல்லுதல். 1000 ரூபாய் கொண்ட விஷயத்தை 10,000 50,000ன்னு சொல்கிறது, அந்த மலையில் ஃபுல்லாக தங்கம் இருக்குன்னு சொல்கிறது. இந்த மாதிரி திரித்து சொல்லுதல், தேவையில்லாத அந்த ஒரு மெருகேற்றிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துதல், இதெல்லாம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு செல்லாத ஒரு வார்த்தைகளாக பார்க்கப்படுகின்றது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு கான்ட்ராக்டும் கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இட்ஸ் ஏ வாய்டு. ஸோ வாய்டு கான்ட்ராக்டுன்னு வரும்போது இந்த ஃப்ரீ கன்சென்ட்டில் இருக்கிற இத்தனை கான்செப்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். வாய்டுன்னா வாய்டை மட்டும் சும்மா எழுதக்கூடாது. கோஎர்சியன் எழுதணும், அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் எழுதணும், ஃப்ராட் எழுதணும், மிஸ்ரெப்ரசன்டேஷன் எழுதணும், அதுக்கப்புறமா மிஸ்டேக் எழுதணும். தவறு செஞ்சால் மட்டும் 2 பார்ட்டியில் யார் ஒருத்தர் தவறு செஞ்சுருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்றது நினைவு வச்சுங்க. கான்சியன்சியஸ் ஆட் ஐடம் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் ஒன்று இருக்குது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லாமல் நீங்கள் எழுந்து வரவே வராதீங்க. இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஒருமித்த கருத்து, இது ரொம்ப நல்ல வார்த்தையும் கூட. இந்த வார்த்தை ஒன்று கூடிச்சுன்னா அது சக்ஸஸாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். கான்சென்சியஸ் ஆட் ஐடம் அப்படின்னா ஒருமித்த கருத்து, ஒரே விஷயத்தை எண்ணிக்கொள்வதுன்ற அர்த்தம். ஒரு ஒப்பந்தம் எனப்படுவது எந்த குறையும் இல்லாமல், இந்த 5 விதமானது தான் குறைகள்னு அர்த்தம் ஒரு ஒப்பந்தத்திற்கு. இந்த மாதிரி 5 விதமான குறைகள் இல்லாமல் புரியும்படியும், எல்லோருக்கும் புரியும்படியும், தீய எண்ணங்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் என்ன? ஃப்ரீ கன்சென்ட்னு அர்த்தம், ஒரு நல்ல ஒப்பந்தம்னு அர்த்தம். இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தா மிக அற்புதமாக புரிய வரும். ரங்கநாயக்கம்மா வெர்சஸ் ஆழ்வார் செட்டி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் ஒரு விதவை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த விதவை தான் ரங்கநாயக்கம்மா அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு விதவையை அச்சுறுத்தி ஒரு குழந்தையை தத்தெடுக்க வற்புறுத்துறாங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம். ஒழுங்கா ஒரு குழந்தைய நீ தத்தெடுத்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை, நம்மளுக்கு இது இல்லாத போயிடும், அது இல்லாத போயிடும்னு ஏதோ பயமுறுத்துறாங்க. இந்த இடத்தில் அந்த விதவை பார்த்தீங்கன்னா, அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்தார் என்றால், அந்த ஒரு தத்தெடுப்பு செல்லாது அப்படின்றத நீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக தெளிவா எழுத கத்துக்குங்க. இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நல்ல கான்ட்ராக்ட் இருக்கணும்னா, இந்த 5 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றத நினைவில் வச்சுக்கங்க. அவ்வளவுதான் விஷயம். இத தவிர்த்து மத்த எல்லா விஷயங்களும் இருந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கான்ட்ராக்ட், செல்லுபடியாகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அற்புதமான கான்ட்ராக்ட் அப்படின்ற மாரி நினைவில் வச்சுக்கங்க. கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம்.